அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு 24வது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இப்போ கிருஷ்ண பரமாத்மா சிங்கம் மாதிரி வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டார். பெரியாழ்வார் நாராயண பெருமாளை பார்த்த உடனே அவருக்கு பல்லாண்டு பாடினார். அவருடைய மகள் ஆண்டாள் நாச்சியார் இப்போ சிம்மாசனத்துல கண்ணன் உட்கார்ந்த உடனே போற்றி பாசுரம் பாடுறாங்க. என்ன பாடுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் களல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுது அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு சொல்றாங்க. அதாவது வாமன் அவதாரத்தோட சிறப்பை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டாள் நாச்சியார் 3 பாசுரங்கள்ல வாமன அவதாரத்தோட சிறப்பை சொல்லியிருப்பாங்க. 3 அடி, அதாவது 3 அடிகளால இந்த உலகத்தை அளந்தவர். அவங்களுக்கு 3 பாசுரங்கள்ல இந்த 3 அடி அளந்த பெருமான ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கிறாங்க. 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, 17வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. இந்த 3வது பாசுரமாக இந்த 24வது பாசுரத்துல அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு சொல்றாங்க. அதாவது அன்றைக்கு, அன்றொரு நாள் இந்த உலகத்தையே உன்னுடைய திருவடிகளால அளந்தவனே, உன் திருவடிக்கு முதல்ல வணக்கம்ட்டாங்க. எப்பவுமே நம்ம பெருமாள் கோயிலுக்கு போற பொழுது அவருடைய திருவடியைத்தான் முதல்ல பார்க்கணும். அவருடைய திருவடியைத்தான் முதல்ல நம்ம தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அவருடைய முகத்தை நம்ம தரிசிக்கணும். இதை ஆண்டாள் நாச்சியாரே சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பாசுரத்துல, போற்றி பாசுரத்துல முதல்ல திருவடிக்குத்தான் நமஸ்காரம் பண்றாங்க. அவருடைய திருவடி போற்றி. நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவில்ல வடபத்திரசாரி கோயில் இருக்கு இல்லையா, கீழே கோயில்னு சொல்லுவாங்க. வடபத்திரசாரி கோயில்ல நம்ம முதல்ல உள்ள போற பொழுது இடது பக்கமா தான் போவோம். இடது பக்கமாக போய் அங்க நின்று இடது பக்கம் நின்று பாக்குற பொழுது அவருடைய திருவடி தான் தெரியும். அங்க சுவாமி சயன கோலத்துல படுத்துட்டு இருப்பார். அவருடைய முதல்ல நம்ம இடது பக்கமா நின்று பார்க்கிற பொழுது அவருடைய திருவடியைத்தான் நம்ம முதல்ல பார்ப்போம். அவருடைய திருவடியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் வந்து, இந்த பக்கம் வந்து அந்த வலது பக்கம் நின்று அவருடைய முகத்தை தரிசிக்கணும். தரிசிச்சுட்டு அப்படி வலது பக்கமாகவே வந்துருவோம் இல்லையா. அதனால முதல்ல அவருடைய திருவடியைத்தான் வணங்கணும் அப்படின்றதான் ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. வாமன் அவதாரத்துடைய சிறப்பையும் சொல்றாங்க. அன்றைக்கு, அன்றொரு நாள் இந்த உலகத்தையே உன்னுடைய திருவடிகளால அளந்தவனே, உன்னுடைய திருவடிக்கு முதல்ல வணக்கம். அடுத்து ராம அவதாரத்தோட பெருமையை சொல்றாங்க. அதாவது ராம அவதாரம் வந்து மனித அவதாரம். அந்த மனித அவதாரத்திலேயே ராமபிரான் தென்னிலங்கை, அதாவது தெற்கிலே இருக்கக்கூடிய இலங்கைக்கு சென்று இந்த பொல்லா அரக்கனாகிய அந்த ராவணனை வதம் பண்ணாரு இல்லையா. உன்னுடைய வீரத்துக்கு வணக்கம்ன்றாங்க. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அந்த தெற்கே இருக்கக்கூடிய இலங்கைக்கு சென்று இந்த ராவணனை வீழ்த்தியவனே, உன்னுடைய வீரத்துக்கு வணக்கம் அப்படின்ட்டாங்க. முதல்ல திருவடிக்கு வணக்கம், இப்போ வீரத்துக்கு வணக்கம். அடுத்தது பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னாங்க. அதாவது இதுல கண்ணனுடைய சிறப்பை சொல்றாங்க. முதல்ல வாமன அவதாரத்தோட சிறப்பை சொன்னாங்க, அப்புறம் ராம அவதாரத்தோட சிறப்பை சொன்னாங்க, இப்போ கண்ண அவதாரத்தோட சிறப்பை சொல்றாங்க. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடாசுரன் சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் சக்கர வடிவுல வந்தான். வண்டி சக்கரமாக வந்து கண்ணனை கொல்றதுக்காக வந்தான். அப்போ கண்ணன் 6 மாச குழந்தை தொட்டுல படுத்துட்டு இருக்கிறார். அப்படி 6 மாச குழந்தையா தொட்டுல படுத்துட்டு இருக்க பொழுது வண்டி சக்கரமாக வந்தான் அந்த சகடாசுரன் என்ற அரக்கன். அவனை ஒரே உதைச்சாராம். அப்படி ஒரு உதைக்கிற பொழுது வண்டி சக்கரம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. சகடாசுரன் அழிந்து போனான். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, உன்னுடைய புகழுக்கு நமஸ்காரம் அப்படின்ட்டாங்க. அடுத்தது கன்று குணிலாய் எரிந்தாய் களல் போற்றி. இதுலயும் கண்ணனுடைய பெருமையைத்தான் சொல்றாங்க. கன்று குணிலாய் எரிந்தாய் களல் போற்றி. அதாவது வத்தாசுரன், கவித்தாசுரன் சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் கன்று வடிவுல வந்தான், இன்னொருத்தன் விளாம்பல வடிவுல வந்தான். சுவாமி என்ன பண்றார், கன்று இருக்கு இல்லையா, அந்த கன்று வடிவில் வந்தான் இல்லையா ஒரு அசுரன், அந்த கன்றுடைய காலை பிடித்து விளாம்பரத்தின் மேல தூக்கி எறிந்தார்.
இதனால என்ன ஆயிடுச்சு, அந்த விளாம்பல வடிவில வந்த அசுரனும் இறந்து போனான், கன்று வடிவில வந்த அசுரனும் இறந்து போறான். ஒரே நேரத்துல கவித்தாசுரன் வத்தாசுரன் சொல்லக்கூடிய 2 அசுரர்களுமே அழித்த வதம் பண்ண. இந்த ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். அப்படி ஒரே சமயத்துல 2 அரக்கர்களையும் வீழ்த்தியவனே, நீ உன்னுடைய காலில் வீரக்கழல் அழிஞ்சிருக்கு இல்லையா, அந்த கழலுக்கு, அந்த வீரக்கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னாங்க. முதல் 4 வரிகள்ல அவருடைய போர் திறமையும் ஒரு வீரத்தையும் சொன்னாங்க இல்லையா. நீ இத்தனை பேரை போர் செஞ்சு அழித்திருக்காய், இத்தனை பேரை நீ வதம் பண்ண, இத்தனை பேரை நீ அழித்தாய்ன்னு சொன்னவங்க இந்த வரியில அவருடைய கருணையை சொல்றாங்க. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னாங்க. அதாவது ஆயர்பாடியில இருக்கக்கூடிய மக்கள் இந்திரனை வழிபடாமல் அந்த கோவர்த்தனகிரியை வழிபட்டாங்க. அதாவது கோவர்த்தனம் சொல்லக்கூடிய மலை, அந்த மலையை வழிபட்ட காரணத்தினால இந்திரனுக்கு கோபம் கடுமையான புயல் காற்று, சூறாவளி காற்றையும் விடாது மலையையும் பொழிந்தான். அப்படி கடுமையான மழை பெய்து சூறாவளி புயல் காற்று அடிக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், இந்த கோவர்த்தனகிரி மலை இருக்கு இல்லையா, அந்த மலையை தன்னுடைய சுண்டு விரலால பிடித்தார். சுண்டு விரலாக அதை கொடையாக எடுத்து அந்த மலைக்கு அடியில எல்லாருக்கும் தஞ்சம், அந்த எல்லாருக்கும் அவர் அடைக்கலம் கொடுத்தார். அந்த மலைக்கு அடியில அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய பசுக்கள், அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாருக்கும் அவர் அடைக்கலம் கொடுத்தார். அத்துணை பேருக்கும் அவரை காத்து ரட்சித்தார். அத்துணை பேரையும் அவர் காத்து ரட்சித்தார். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா குன்று குடையாய் எடுத்தாய், அந்த கோவர்த்தனகிரி மலையை குடையாக எடுத்தவனே, 1 வாரம் மழை விடாது பெய்தது, 1 வாரம் புயல் சூறாவளி காற்று, அந்த 1 வாரமும் கிருஷ்ண பரமாத்மா அந்த கோவர்த்தனகிரியே தன்னுடைய சுண்டு விரலால் ஏந்தி கொண்டே இருந்தார். அப்படி அந்த கோவர்த்தனகிரி மலையை குடையாக எடுத்தவனே, குணம் போற்றி நாங்க. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. என்ன குணம்? 1 வாரம் கழிச்சு தேவேந்திரன் மன்னிப்பு கேட்கிறான் கிருஷ்ண பரமாத்மாட்ட, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்கிற பொழுது அந்த கோவர்த்தன மலையை தூக்கி அவன் தலை மேல போடாம, அவனுக்கு மன்னிப்பு அருள்நாயே கண்ணா, அவனுக்கு மன்னிப்பு அருள்நாயே, அந்த இரக்க குணத்துக்கு, அந்த உன்னுடைய குணத்துக்கு நமஸ்காரம் அப்படின்ட்டாங்க. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, அந்த குணத்துக்கு நமஸ்காரம். அடுத்து சொல்றாங்க, வென்று பகை கெடுக்கும் நின் கையின் வேல் போற்றி அப்படின்னாங்க. வெற்றிகளை எல்லாம் ஈட்டி தரக்கூடிய வேலாயுதத்தை கையில வச்சிருக்கிறீல்ல, இந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னாங்க. இந்த வேலாயுதத்தோட சிறப்பை நம்ம முதல் பாசுரத்திலே பார்த்தோம் இல்லையா. கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன்னு பார்த்தோம். அதாவது வெற்றிகளை எல்லாம் ஈட்டி தரக்கூடிய கூர்மையான தீட்டப்பட்ட வேலாயுதத்தை கையில வச்சிருக்கிறவர் யாருன்னா அந்த நந்தகோபர். அந்த நந்தகோபருடைய மகனேன்னு நம்ம பார்த்தோம். கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன். இந்த அப்பா சொத்து தானே மகனுக்கும் வரும், அதனால அவங்க அப்பா வச்சிருக்க வேலை இந்த கிருஷ்ணரும் கையில வச்சிருக்கிறாராம். அதான் வென்று பகை கெடுக்கும் நின் கையின் வேல் போற்றி அப்படின்னாங்க. அதாவது வெற்றிகளை எல்லாம் உனக்கு தரக்கூடிய, வெற்றிகளை எல்லாம் ஈட்டி தரக்கூடிய கையில வேலாயுதத்தை வச்சிருக்கக்கூடியவனே, இந்த வேலுக்கு நமஸ்காரம் அப்படின்னாங்க. இந்த வேலாயுதத்தை பத்தி நம்ம முன்னாடியே போன முதல் பாசுரத்துல பார்த்தோம். கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த கூர்மையான வேலாயுதத்தை கையில வைத்து கொண்டு இந்த ஆயர்பாடியவே காக்கக்கூடியவர் யாருன்னா அந்த நந்தகோபர். அவருடைய மகனும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய மகன் தான் அந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்படி கூர்மையான வேலாயுதத்தை கையில வச்சிருக்கக்கூடியவர் நந்தகோபர். அப்பா சொத்து மகனுக்கும் வரும் இல்லையா, அதனால அவங்க அப்பா வச்சிருக்கக்கூடிய வேலை இவரும் கையில வச்சிருக்கிறாராம். அதான் வென்று பகை கெடுக்கும் நின் கையின் வேல் போற்றி, உன் கையில வச்சிருக்கக்கூடிய வேலுக்கு நமஸ்காரம் அப்படின்ட்டாங்க. என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் அப்படின்னாங்க. இதெல்லாம் நீ என்றைக்கோ செய்தது கண்ணா. இந்த வாமன அவதாரத்துல நீ செய்த செயல்கள், ராம அவதாரத்துல நீ செய்த செயல்கள், கண்ண அவதாரத்துல நீ செய்த செயல்கள், இதெல்லாம் நீ என்றைக்கோ செய்தது. நீ என்றைக்கோ செய்ததை இன்றைக்கு நாங்க பாடிட்டு வந்திருக்கோம் கண்ணா. உன்னுடைய வீர செயல்களெல்லாம் பாடிக்கொண்டு உன்னுடைய அருளை பெறுவதற்காக இன்றையாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய், இன்றைக்கு நாங்க அதெல்லாம் பாடிட்டு வந்திருக்கோம், எங்களுக்காக நீ இறங்கி அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் நிறைவு செய்யறாங்க. இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்காக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது போற்றி பாசுரம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல அஷ்டோத்திர மந்திரம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். அந்த அஷ்டோத்திரத்துக்கு இணையானது இந்த பாசுரம்.
இந்த பாசுரத்தை தினசரி நம்ம வீட்டுல பாராயணம் பண்ணோம்னா அஷ்டோத்திர மந்திரம் சொன்னதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட பாசுரம். இந்த பாசுரத்தை இந்த மார்கழி மாசத்துல நமக்கு சிந்திப்பதற்கு ஆண்டாளுடைய திருவருள் கூட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பாசுரத்தை தினந்தோறும் வீட்டுல படிச்சாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம எல்லாருமே இந்த மார்கழி மாசத்துல இந்த பாசுரத்தை தினந்தோறும் வீட்டிலே படிச்சு பாராயணம் பண்ணி அவருடைய அருளை நாம் பெறுவோம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.